சொத்தை எழுதி வாங்கிக் கொண்டு வீட்டை விட்டு மகன் விரட்டிவிட்டதாக மாற்றுத்திறனாளி தந்தை புகார் கூறியுள்ளார். மகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் அவர் மனு அளித்துள்ளார். மகனின் ஈவு இரக்கமற்ற செயல் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்ற பழமொழிக்கேற்ப வயதான பெற்றோரை முதியோர் இல்லங்களில் சேர்ப்பது, சொத்துக்காக அவர்களை கொடுமைப்படுத்துவது, விரட்டியடிப்பது போன்ற நெஞ்சை உறைய வைக்கும் சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றன. வாயை கட்டி வயிற்றை கட்டி பிள்ளைகளை வளர்க்கும் பெற்றோர் தங்களுடைய முதுமை காலத்தில் சொத்துக்காக பிள்ளைகளால் உதாசீனப்படுத்தப்படும் கொடுமை இந்த கலிகாலத்தில் தொடர்கதையாகி இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட கல் நெஞ்சம் படைத்த மகன் ஒருவரின் கொடூர செயலை கண்டித்து காவல் நிலைய படியேறியிருக்கிறார் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி தந்தை ஒருவர். கரூர் மாவட்டம் ரெங்கநாதபுரத்தை அடுத்த நத்தமேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல். 68 வயதான இவர் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலையில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றியவர். விபத்தில் சிக்கி வலது கை துண்டிக்கப்பட்ட இவருக்கு மனைவி, ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் விலைக்கு வந்த 5½ ஏக்கர் நிலத்தை சக்திவேலின் மகன் வாங்க முயன்றுள்ளார். விலை அதிகமாக இருந்ததால் அதை வாங்கும் முயற்சியை மகன் கைவிட்டுள்ளார். ஆனால் நில உரிமையாளரிடம் பேசி விலையை குறைத்த சக்திவேல் தன் சேமிப்பில் இருந்த பணத்தை மகனிடம் கொடுத்து வைத்துள்ளார். இந்த நிலையில் சக்திவேல் கொடுத்து வைத்திருந்த பணத்தில் அந்த இடத்தை வாங்கிய மகன் அதை தன் பெயரில் பதிவு செய்துள்ளார். இதை தெரிந்து கொண்டு மகனிடம் கேட்டபோது தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டி வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் சக்திவேல். புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் மகனுடன் சமரசமாக செல்லுங்கள் என்று காவல்துறையினர் அனுப்பி வைத்துவிட்டதாக வேதனை தெரிவித்த சக்திவேல் அடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். மகன் பெயரில் பத்திரத்தை ரத்து செய்து சொத்தை தனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று அவர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். 19,90,000 ரூபாய்க்கு நிலத்தை விலைக்கு பேசி கையில் கிடந்த மோதிரமும் எங்கள் வீட்டுக்காரம்மா கழுத்தில் இருந்த சங்கிலியும் வச்சு அட்வான்ஸ் 1 லட்சம் பணம் கட்டினேன். பணம் கட்டிட்டு 15 நாளையில் பணத்தை கொடுத்துட்டாக்க சாவி கொடுத்துருந்தாங்க. 15 நாளையில் நான் அந்த எங்கள் சொந்த பூர்வீக நிலத்தை 3 லட்சம் ரூபாய்க்கு என் தம்பி பையன்கிட்ட கரையன்னு பேசி அவங்ககிட்ட 3 லட்சம் வாங்கி என் பையன் கையில் தான் கொடுத்தேன். அது இல்லாத வட்டிக்கு கொடுத்துருந்த பணம், இந்த வேற ஒரு பழைய முன்னே வாங்கி வச்சுருந்த நிலத்தை விற்றுது, இது எல்லாம் ஒரு 2 லட்சம் கொடுத்தேன். திரும்ப ஃபைனான்ஸில் 2 லட்சம் வாங்கி கொடுத்தேன். 8008 கிட்ட ஒரு 5 லட்சம் வாங்கி கொடுத்தேன். குன்னஞ்சத்திரத்தில் ஒரு 5 லட்சம் வாங்கி கொடுத்தேன். இந்த பணத்தை பூரா வச்சுக்கிட்டு போய் அவன் பேரில் எழுதிட்டு வந்துட்டேன். என்னை கூட்டிகிட்டு போகாத. இதுதான் அவன் பண்ண தப்பு. இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒரு நீதி கிடைக்கணும். ஏற்கனவே மனு கொடுத்தேன். எந்த தீர்வும் எனக்கு கிடைக்கல. இப்போ எதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்து சாவலாம், மண்ணெண்ணெய் ஊற்றி சாவலாங்கிற முடிவில் நாங்கள் வந்தேன். மாற்றுத்திறனாளி தந்தையின் பணத்தில் வாங்கிய சொத்தை தான் பதிவு செய்து கொண்டதோடு மட்டுமின்றி அவரை வீட்டை விட்டும் மகன் விரட்டிய சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.